ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை டாக்கர். ஸோ டாக்கர்னா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டெய்னர்னா என்ன, விர்ச்சுவல் மிஷின் என்னன்னு சொல்லி ஒரு அவுட்லைன் பார்த்துடலாம். ஸோ கண்டெய்னர்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ட் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் ஃபார் ரன்னிங் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ கண்டெய்னருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க என்ன ஐட்டம்ஸ் போட்டாலும் அது அந்த பர்டிகுலர் பாக்ஸ்க்குள்ள மட்டும்தான் இருக்கும், இன்னொரு பாக்ஸ்க்குள்ள அது போக போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டெய்னரும். ஒரு கண்டெய்னருக்குள்ள நீங்க என்ன அப்ளிகேஷன் போட்டு ரன் பண்றீங்களோ அது அந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ள மட்டும்தான் விசிபிளா இருக்கும். அதே மாதிரி நீங்க இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணாலும் இன்னொரு கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வர போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கண்டெய்னரும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் யோர் மிஷின் விச் யூசஸ் அ பிசிக்கல் ஹார்ட்வேர். ஸோ உங்களோட ஓன் மிஷின்ல நீங்க விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். தட் யூசஸ் யுவர் பிசிக்கல் ஹார்ட்வேர். ஓகேங்களா? So next பார்த்தீங்கன்னா problems with virtual machine. So each VM needs a full blown OS. So ஒவ்வொரு virtual machine நீங்க கிரியேட் பண்ணும்போதும் அதுக்கான என்டையர் OS வந்து அதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? So due to this it makes some delay to start. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் இன்டென்சிவ். ஸோ உங்களுக்கான ரிசோர்ஸஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கான ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ல இருக்க மெமரிஸ் எல்லாமே ஃபுல் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அலோ ரன்னிங் மல்டிபிள் ஆப்ஸ் இன் ஐசோலேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஸை வந்து நம்ம ஐசோலேஷன்ல ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐசோலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் லைட் வெயிட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஓஎஸ் ஆஃப் த ஹோஸ்ட். ஓகே, ஸோ உங்கள் ஹோஸ்ட்டுக்கு என்ன ஓஎஸ் இருக்கோ அந்த ஓஎஸ் தான் அதை யூஸ் பண்ணிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் குயிக் டு ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீட்லெஸ் ஹார்ட்வேர் ரிசோர்சஸ். திஸ் இஸ் பிகாஸ் ஆல் கண்டெய்னர் யூஸ் ஓஎஸ் ஆஃப் த ஹோஸ்ட். அதனால நமக்கு ரிசோர்சஸ் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் குயிக் டு ஸ்டார்ட் அண்ட் லைட் வெயிட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டாக்கர்? எ பிளாட்ஃபார்ம் ஃபார் பில்டிங், ரன்னிங் அண்ட் ஷிப்பிங் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும் அண்ட் ஷிப் பண்ண முடியும். ஸோ திஸ் கேன் பி ரன் இன் எனி பிளேஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகே, and next பார்த்தீங்கன்னா issues without docker, one or more files missing, software version mismatch and different configuration settings. ஓகேங்களா? ஸோ these are the issues faced without docker. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம டாக்கர் ஃபைல் பத்தி பார்க்க போறோம். ஸோ டாக்கர் ஃபைல்னா ஒண்ணுமே இல்லை, உங்க அப்ளிகேஷன்ல இந்த டாக்கர் ஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் நேம்ல நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நேமும் இங்கே இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வச்சுட்டு எந்த கேப்புமே இல்லாமல் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் ஃபைலை வச்சு தான் நம்ம ஒரு இமேஜை பில்ட் பண்ணுவோம். ஸோ இமேஜ்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். ஸோ இப்போ இமேஜ்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் டவுன் ஓஎஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நோட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் அண்ட் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ், இது மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸை வந்து நீங்கள் அந்த இமேஜில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஒரு இமேஜாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அ யூஸ் ஆஃப் த டாக்கர் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜில் உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ண தேவையான எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டெப்ஸ் டு ரன் அப்ளிகேஷன். ஸோ நமக்கு டாக்கர் இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் அன் ஓஎஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we need to install node and next copy app files and your file name which is known as app.js here. ஓகேங்களா? ஸோ these are the basic general steps to run application. ஸோ இப்போ நம்ம டாக்கரில் வந்துட்டு எப்படி நம்ம ஒரு இமேஜை வச்சு ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்ல போகிறேன் டாக்கரில் எப்படி நம்ம ஒரு இமேஜை பில்ட் பண்ணுறது அண்ட் எப்படி அந்த இமேஜை வந்து ரன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல் எழுதுனதுக்கப்புறம் நம்ம பிலோ இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே ரன் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ ஒரு இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் அ சின்டாக்ஸ் டாக்கர் பில்ட் அண்ட் -t இஸ் த ஆப்ஷன் டு ஸ்பெசிஃபை த டேக் நேம். ஸோ டேக் நேம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஃபார் யுவர் கன்வீனியன்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் த ஆப் அண்ட் இதோட யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்ட் அண்ட் -t. ஸோ டேக் நேம் வந்து நான் ஹலோ டாக்கர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ஆப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் லொகேஷன். ஸோ அதனால நான் டாட் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டாட் இண்டிகேட்ஸ் த கரண்ட் லொகேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இமேஜை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம லிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் கிவ் டாக்கர் இமேஜ் எல்எஸ். ஓகேங்களா? அண்ட் அந்த பர்டிகுலர் இமேஜ் நம்ம எப்படி ரன் பண்ணுறது ஆர் எல்ஸ் எந்த இமேஜை வேணாலும் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டாக்கர்
run and your image name or image id. ஸோ image id நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜஸ் நீங்கள் கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த இமேஜ் ஐடி அண்ட் யுவர் இமேஜ் நேம் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகிடும். அண்ட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபுல் நம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 or 4 யூனிக் நம்பர்ஸ் ஆர் டிஜிட்ஸ் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஓகேங்களா? அண்ட் திஸ் அ கமெண்ட் டாக்கர் ரன் அண்ட் என்னோட டேக் நேமே நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் விச் இஸ் நோன் அஸ் ஹலோ டாக்கர். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் பண்ணும்போதே நேம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் காமிக்கிறேன். ஸோ திஸ் த அப்ளிகேஷன் டு டிஸ்பிளே அ ஹலோ டாக்கர் இன் த கன்சோல் லாக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஃபைல். ஸோ டாக்கர் ஃபைலில் உங்களுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். இதுக்கான பேசிக் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். ஸோ எழுதுறத வந்து நான் அப்கமிங்கில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம். ஸோ ஃப்ரம்ல நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ் இமேஜ். ஸோ இமேஜ் வந்து நமக்கு என்ன தேவை, ஒரு நோட் தேவை. ஒரு நோட் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு நோடை வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இமேஜை வந்து டாக்கர் ஹப்ல இருந்து புல் பண்ணிப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் நேம் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இமேஜ் தேவைன்னா நீங்கள் டாக்கர் ஹப்ல போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஓஎஸ் தேவை உபுண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உபுண்டுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அண்ட் தேர் ஆர் n நம்பர் ஆஃப் இமேஜஸ் அவைலபிள் இந்த டாக்கர் ஹப். சப்போஸ் நீங்களும் ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி ஒரு இமேஜை பில்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் டாக்கர் ஹப்லேயே புஷ் பண்ணிட்டீங்கன்னா everyone can access it. Okay, so copyல நம்ம என்ன பண்ணுவோம், just use to copy something. ஓகே, ஸோ காப்பியில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோர்ஸ். ஸோ சோர்ஸ் வந்து நான் டாட் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ டாட் இன் த சென்ஸ் எனக்கு கரண்ட் லொக்கேஷனில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எந்த இடத்துல காப்பி ஆகும், ஸ்லாஷ் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டினேஷனில் காப்பி ஆகும். ஸோ இந்த ஸ்லாஷ் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்டினேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்கள் இமேஜை வந்து ரன் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த கண்டெய்னருக்குள்ள ஸ்லாஷ் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த லொக்கேஷனில் போயிட்டு நமக்கு நம்மளோட கரண்ட் லொக்கேஷனில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளோட கண்டெய்னரில் போயிட்டு காப்பி ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைரக்டரி வந்து நம்ம ஸ்லாஷ் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த லொக்கேஷன் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கமாண்டில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கமாண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி ரன் பண்ண வைக்கணுமோ அது எல்லாமே நீங்கள் இந்த கமாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஸோ கமாண்ட் அண்ட் நோட் அண்ட் யுவர் அப்ளிகேஷன் நேம் விச் இஸ் நோன் அஸ் app.js ஹியர். ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினலை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் நியூ டெர்மினல். அண்ட் இப்போ நம்ம இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால டாக்கர் பில்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் -t is to specify the tag name and the tag name என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா hello docker. அண்ட் அட் லாஸ்ட் என்னோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, கரண்ட் லொக்கேஷனில். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் பில்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை என்னென்னு செக் பண்ணிடலாம். ஸோ அப்பேரா கொடுத்துக்கோங்க. ஸோ இமேஜஸ் நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேக் நேம் கொடுத்தோமோ அந்த நேம்லேயே நமக்கு இமேஜஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இமேஜ் ஐடி. ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் கிரியேட்டட் 29 seconds ago அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 143 MB. ஓகே, ஸோ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பேஸ் இமேஜில் கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் த டேக். ஓகே, ஸோ தேர் ஆர் n number of tags available. ஸோ நீங்கள் டாக்கர் ஹப்ல போயிட்டு செக் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ டாக்கர் and now we are going to run it. So docker run கொடுத்துக்கோங்க. and next என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா image name which is known as hello docker or else you can specify the image id. ஸோ இமேஜ் ஐடி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிக்கான கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் சிபி அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ டாக்கர் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் டாக்கர் டெஸ்க்டாப். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7 seconds ago ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் ஒன்ஸ் நம்ம டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகி முடிஞ்சிட்டா அடுத்த செகண்டே நம்மளோட கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மறுபடியும் அதை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே நப்பரை கொடுத்து ரன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரதுக்கு முன்னாடி அது எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. திஸ் இஸ் பிகாஸ் இமீடியட்டாக அடுத்த செகண்டே நமக்கு ஹலோ டாக்கர் அப்படின்னு சொல்லி ரன் ஆயிடுச்சு. ஓகேங்க. அண்ட் கண்டெய்னர் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேமை ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதுவே ஒரு ரேண்டமாக ஒரு நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் டாக்கர் டெஸ்க்டாப் அண்ட் இந்த கண்டெய்னர் செக்ஷனில் தான் நம்ம கரண்ட்டாக இருக்கோம். அண்ட் இமேஜஸ் செக்ஷனுக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இமேஜஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இமேஜஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பில்ட் பண்ண எல்லா இமேஜஸும் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாக்கர் இமேஜஸ்ன்னு என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன்.
ஸோ த டாக்கர் இமேஜ் ஹேஸ் 2 parts, நேம் அண்ட் டேக். ஸோ கோலனுக்கு அடுத்து இருக்குது வந்து டேக். ஓகேங்களா? ஸோ இந்த நேம்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க போயிட்டு டாக்கர் ஹப்ல ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உபுண்டு ஓஎஸ் தேவை. ஸோ உபுண்டு அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன்னா உபுண்டு ஓஎஸ்க்கு தேவையான எல்லா இமேஜஸும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். அண்ட் இட் இஸ் ஹேவிங் n number of tags. ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த டேக் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணும். சப்போஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டீங்கன்னா இட் வில் பி டிஃபால்ட்லி டேக்கிங் த லேட்டஸ்ட் ஒன். ஸோ ஹவு டு யூஸ் த டாக்கர் இமேஜ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு டாக்கர் வெர்ஷன் செக் பண்ணுங்க. ஸோ பை திஸ் வி கேன் கன்ஃபார்ம் தட் டாக்கர் இஸ் அவைலபிள் இன் யுவர் மெஷின். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு லாகின் டு யுவர் டாக்கர் ஹேப். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் த இமேஜ் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜினெக்ஸ், லினக்ஸ் அண்ட் இந்த மாதிரி n number of இமேஜ் நேம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேம் நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் சர்ச் பாரில். அண்ட் நெக்ஸ்ட் யூ கேன் புல் இமேஜ் ஃப்ரம் டாக்கர் ஹப் வியா மென்ஷன்ட் கமெண்ட். ஸோ அந்த இமேஜ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு புல் கமெண்டை வந்து அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு ரன் பண்ணால் போதும். அண்ட் ஸ்டெப் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரன் த டவுன்லோடட் டாக்கர் இமேஜ் அண்ட் அக்சஸ் த அப்ளிகேஷன். And next பார்த்தீங்கன்னா you can list the running containers and also you can able to access your container terminal also. And also next பார்த்தீங்கன்னா container stop பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு அப்கமிங்ல சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக் திங்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா once the process is completed the container will stop automatically. okay. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம்னா எகெயின் டாக்கர் ரன் கமெண்ட் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இந்த டாக்கர் இமேஜ் கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உபுண்டு வச்சிருக்கேங்க. ஸோ டாக்கர் புல் உபுண்டு அண்ட் இங்கே நான் டேக் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ டிஃபால்ட்டாக அது லேட்டஸ்ட் ஒன்று தான் நமக்கு எடுத்துக்கும். அண்ட் திஸ் த கமெண்ட் டு ரன் யுவர் டாக்கர் இமேஜ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்போஸ் இமேஜ் வந்து நீங்கள் புல் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா we can use the docker run and your image name. ஸோ இந்த ரெண்டு கமெண்ட் பதிலாக you can replace this single command. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு நமக்கு டாக்கர் ஹப்ல இருந்துட்டு அந்த இமேஜை புல் பண்ணி ரன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே டாக்கர் புல் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை புல் பண்ணி உங்களுக்கு லோக்கலில் வச்சிரும் அண்ட் இட் வில் பி ரன்னிங் ஃப்ரம் யுவர் அப்கமிங் கமெண்ட். ஸோ இதில் வந்துட்டு டைரக்டாக இமேஜை வந்து டாக்கர் ஹப்ல இருந்தே புல் பண்ணிடும் சப்போஸ் உங்கள் லோக்கலில் ப்ரெசென்ட் ஆகலைன்னா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு லிஸ்ட் யுவர் ரன்னிங் கண்டெய்னர்ஸ். ஸோ டாக்கர் பிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா திஸ் வில் பி லிஸ்டிங் யுவர் ரன்னிங் கண்டெய்னர்ஸ். ஸோ எனக்கு ஸ்டாப் அண்ட் ரன்னிங் கண்டெய்னர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் த -a ஆப்ஷன் ஹியர். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரன் அ கண்டெய்னர் இன் இன்டராக்டிவ் மோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் இஸ் நத்திங் பட் வி கேன் ஏபிள் டு லாகின் இன் டு த உபுண்டு மிஷின் அண்ட் பெர்ஃபார்ம் த ரெக்வயர்ட் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள் மிஷின் சப்போஸ் விண்டோஸாக இருந்தால் கூட நீங்கள் இமேஜ் வந்து உபுண்டு புல் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது we can able to access that particular OS via following command. Okay, so docker run and -t and your image name. Okay, so the usage எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா docker run and -it. So it is nothing but it is a interactive mode. Okay, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா what is mean by the container workflow. So each container is different isolated environment. ஓகேங்களா? isolated na different environment and also so data is not visible to different containers even if you are running from the same image. ஓகேங்களா? ஸோ ஒரு இமேஜ் நீங்க ரன் பண்ணாலே டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ல ஐ மீன் நியூ கண்டெய்னர்ல தான் அது ரன் ஆகும். சப்போஸ் ஆல்ரெடி ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ல நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் இட் அகெயின். ஓகே. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்கமிங்கில் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரு இமேஜ் வந்துட்டு நீங்கள் என் நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் ரன் பண்ணாலும் எல்லாமே தனித்தனி கண்டெய்னர்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர்ஸ் பாருங்க அதோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா prevents an isolated environment can be stopped and restarted. It is just a process. ஸோ ஒரு ப்ராசஸ் முடிஞ்சோடனே அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? திரும்ப நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா again you can start it or stop it or else you can have a new container by building it or running it. Okay, next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா what is meant by docker file. Okay, so a docker file contains instruction for building an image. ஸோ டாக்கர் ஃபைல்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஆல் கேப்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ பேஸ் ஓஎஸ் ஆர் அனதர் இமேஜ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன். ஸோ இந்த ரன்ன்ற போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திஸ் இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் சம் ஆக்ஷன். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு பெர்ஃபார்ம்
for installing all dependencies. Okay, ஸோ ஒரு கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு தான் இந்த ரன் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி. ஸோ அந்த நேம்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திஸ் இஸ் யூஸ் டு காப்பி சம் டேட்டா ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். ஸோ டாட்ன்றது சோர்ஸ். ஸோ டாட்னா என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இண்டிகேட்டிங் த கரண்ட் லொக்கேஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே நமக்கு டெஸ்டினேஷன். ஸோ இந்த டெஸ்டினேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜ் ரன் பண்ணும்போது ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னருக்குள்ள இந்த டெஸ்டினேஷன் லொக்கேஷனில் போயிட்டு அந்த காப்பி பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் டு ஸ்பெசிஃபை என்ட்ரி பாயிண்ட். ஸோ என்ட்ரி பாயிண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் சம் கமாண்ட்ஸ் டு ரன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரன் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹேவிங் த கமாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு எல்லாமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங்கில் சொல்கிறேன். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்கர் ஃபைலில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன ஒர்க் தேவை, என்ன இன்ஸ்டால் பண்ணும், அது எல்லாமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எல்லாமே ஆல் கேப்ஸ் லெட்டரில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டாக்கர் ஃபைலை வந்து உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு ஃபைலை எழுதி வச்சிருவீங்க. and the docker file தான் you are going to configure to define how your container should behave. and next பார்த்தீங்கன்னா இது டாக்கர் கிளைண்ட்டுக்கு போகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் சர்வர் அண்ட் you are having the usable image at last. Okay, so these are the docker commands or instructions. So from working directory, copy, add, run. env is used to set the environment and expose is to expose your container on the mentioned port number. and next பார்த்தீங்கன்னா user, command and entry point. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்கர் ஃபைல் வந்துட்டு எப்படி அதோட ஒர்க் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஸ் இமேஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ரன் சம் கமாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் அடிஷனல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை அ கமாண்ட் டு ரன் ஆன் கண்டெய்னர் ஸ்டார்ட் அப். ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேங்களா, ஸோ டாப்ல இருந்து ஒவ்வொரு கமாண்ட்ஸ் ரன் ஆகிட்டு தான் நெக்ஸ்ட் கமாண்டுக்கு போகும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேயர்டு ஆர்கிடெக்சர். ஸோ லேயர்டு ஆர்கிடெக்சர்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயராக போகிறது தான் லேயர்டு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேயர் 1 இஸ் நோன் அஸ் த பேஸ் உபுண்டு லேயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஏபிடி, சேஞ்சஸ் இன் pip அண்ட் நெக்ஸ்ட் சோர்ஸ் கோட் அண்ட் அப்டேட் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, ஸோ அட் லாஸ்ட் தான் உங்களுக்கு கண்டெய்னர் லேயர் வரும். ஓகேங்களா, so on the container layer ku munadi we are going to run your application here. Okay, so these are the image layers. Okay, so image eppadi nama build பண்ணுவோம் docker build. and suppose nama docker file வச்சு நம்ம build பண்ணனும்னா you need to specify a docker file here. -t is used to specify the tag name. and at last பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் எந்த லொக்கேஷன்ல இருக்கோ அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் டாக்கர் கமெண்ட்ஸோட அவுட்லைன் என்னன்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட யூசேஜ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் ப்ரீஃபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் திஸ் இஸ் டிஃபைனிங் த பேஸ் இமேஜ் லைக் ஹவு டு யூஸ் அண்ட் ஸ்டார்ட் த பில்டிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராசஸ் தேவைன்னா உங்களுக்கு பேஸான இமேஜஸ் வந்து ரெக்கவர்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உபுண்டு கமெண்ட்ஸ் ரன் பண்ணால் யூ நீட் டு ஹாவ் அ உபுண்டு OS தேர். ஸோ அதுக்கு தான் இந்த பேஸ் இமேஜ்ல வச்சு நம்ம அந்த உபுண்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் உங்க கண்டெய்னர் வந்து ரன் ஆனதுக்கு அப்புறம் இந்த கமாண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது ரன் ஆகும். ஸோ ரன்ன்றது வந்துட்டு உங்க இமேஜ்ல இருந்துட்டு என்னென்ன டிபெண்டன்சிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் அந்த மாதிரி இமேஜ் ரிலேட்டட் ஆனது எல்லாமே நீங்க ரன் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து ரன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நீங்க பாஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் உங்க கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட் ஆர் என்ட்ரி பாயிண்ட். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டும் கமாண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். It targets your default application in the image when the container is created. So command or entry point is almost similar. So இது ரெண்டுமே நம்ம கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்புறம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் கமாண்டுக்கும் என்ன வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா in entry point you can pass the arguments at the runtime to customize the container's behavior. ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு அப்கமிங்ல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட். ஸோ அந்த ஆட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இட் இஸ் யூஸ் டு காப்பி த ஃபைல்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு த டெஸ்டினேஷன் இன்சைட் த கண்டெய்னர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா env திஸ் இஸ் யூஸ் டு செட் த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டாக்கர் ஃபைல்? இட் இஸ் a simple text file with a set of command or instructions. These commands or instructions are executed successfully to perform actions on the base image to create a new Docker image. Okay.
And next pathina below is how your workflow will look like. Okay, so first pathina create a docker file and mention the instructions to create your docker image. And next pathina run docker build command which will build a docker image. And next pathina now the docker image is ready to be used, and use docker run command to create a containers. So இது எப்படி நம்ம ரன் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்கமிங்ல காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா how to build and run a sample React app in Docker. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கர்ல ரன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் அண்ட் நியூ டெர்மினல். நம்மளோட கரண்ட் டைரக்டரி வந்து 07 sample.react app. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டருக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். ஸோ cd and your folder name. And next npm start is the command to start your React app. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு React app logo வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம டாக்கர்ல பில்ட் பண்ணி அண்ட் ரன் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ now we can close this and we can stop it by pressing Ctrl C. and இப்போ பாத்தீங்கன்னா to terminate job yes or no, so just press y and enter. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கான டாக்கர் இமேஜ் வந்து நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ docker and build -t, and you can mention the name as React. Okay, sample React. and the application in the folder la irukku, current folder. so just enter. இப்போ பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. so இப்போ பாத்தீங்கன்னா இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. so now we can check that image. so docker image, and you can give ls or docker images. okay, so இப்போ பாத்தீங்கன்னா sample React அப்படின்னு சொல்லி அந்த இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. okay, so now we can run that. so docker and you can use run. so நீங்க இங்க image name mention பண்றாலும் பண்ணலாம், or else you can specify the image id. so நான் 3f அப்படின்னு சொல்லி இந்த unique characters மட்டும் கொடுக்குறேன். so just enter. so now we can open the docker desktop for the UI page. so பாத்தீங்கன்னா this is my docker desktop. so இப்போ பாத்தீங்கன்னா இந்த containers நான் click பண்றேன், and if you see here last started 22 seconds ago, and status பாத்தீங்கன்னா running அப்படின்னு சொல்லி இருக்கு. so now we can click this. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக்ஸ் எல்லாமே இருக்கும், அண்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்பெக்ட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த யூஐல உங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரியும். அண்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இமேஜஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்கேயே நீங்கள் வந்துட்டு எல்லாமே சூஸ் பண்ணி டெலிட் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிளிக்கிங் திஸ் அண்ட் யூ கேன் கிளிக் த டெலிட் பட்டன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இமேஜ் ஐடி கிளிக் பண்ணும்போது பாருங்க ஒவ்வொரு லேயர்ஸ் எல்லாமே நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இந்த லேயர்ஸ் எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்கர் ஃபைல்ல இருந்து வரும். ஸோ ஒவ்வொரு கமாண்டும் ஒவ்வொரு லேயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் we can see in the local host. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் இந்த URL நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு லோட் ஆகல. திஸ் இஸ் பிகாஸ் we didn't specify the port number while running. ஸோ அதை எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ now we can stop this by pressing Ctrl C button. ஸோ again அப்போ கொடுத்துக்கோங்க. ஸோ now we can modify this. ஸோ போர்ட் வந்து நான் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா using the -p option. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is to be specified for the local host, and next பார்த்தீங்கன்னா this is for container. okay, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே கிளிக் பண்ணி போய்க்கலாம், or else you can go to the Docker desktop and you can come out here. ஓகே, திஸ் இஸ் த லேட்டஸ்ட் திங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் இங்கே ஸ்பெசிஃபை ஆயிருக்கும். நம்ம எங்கே ரன் பண்ணும்போது என்ன போர்ட் கொடுத்துருக்குமோ அது இந்த காலம்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இப்போ பாருங்க நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம React app வந்து ரன் ஆயிட்டு இருக்கு நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்ல. ஓகேங்களா? அண்ட் இப்போ பாருங்க நேம்ஸ் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த லாக்ஸ் ஃபார் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைல்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட React appல என்னோட லோக்கல் ஃபோல்டர்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கண்டெய்னருக்குள்ள இருக்க ஃபைல்ஸ்குள்ள வந்துட்டு காப்பி ஆயிடும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு CPU சார்ட் அண்ட் மெமரி யூசேஜ் எல்லாமே நம்ம கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ now we can start and stop from here itself. so this is stop and this is to start, and next பார்த்தீங்கன்னா this is to delete. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல நாம எப்படி ஒரு ஸ்டேபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதணும் அண்ட் சேஞ்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எந்த ஃப்ளோவில் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திஸ் இஸ் பிகாஸ் நம்மளோட டாக்கர் ஃபைல் ரீட் பண்ணுறது ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகேங்களா? ஸோ டாப்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டேபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி நமக்கு எகெயின் அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து பில்ட் பண்ணும்போது ஸ்டேபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கேட்ச்ல வந்துட்டு லோட் ஆகிடும். அண்ட் சேஞ்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு எகெயின் அந்த பர்டிகுலர் லேயர்ல இருந்து
again build ஆகும் ஓகேங்களா. சப்போஸ் நீங்க சேஞ்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டாப்ல கொடுத்துட்டு அண்ட் ஸ்டேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாட்டம்ல கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேட்சில இருக்க டேட்டா எதுவுமே நமக்கு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து பாட்டம் ரீட் பண்றதுனால சேஞ்ச் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்கனாலே எகைன் நமக்கு இமேஜ் வந்து நியூவா பில்ட் ஆகுற மாதிரி தான் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம கேட்ச்ல இருந்து எதுவுமே வராது. ஸோ டு அவாய்ட் தட் நம்ம எப்பவுமே ஸ்டேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டாப்லையும் சேஞ்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பாட்டம்லையும் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஒன்க்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக ஒரு சாம்பிள் ரியாக்ட் ஆப் ரன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டாக்கர் ஃபைல்ல இருந்து எப்படி நம்ம இந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்க மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்டேபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓகேங்களா. அண்ட் நீங்கள் காப்பி பண்ணும்போது மட்டும் நான் இங்கே என்ன பண்ணியிருப்பேன், ஃபர்ஸ்ட் நம்ம package.jsonல இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நான் காப்பி பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்க பேக்கேஜ் அண்ட் ஸ்டார் கொடுக்கும்போது பேக்கேஜ்ல ஸ்டார்ட் ஆகுற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் டாட் எண்டிங்ல பாத்தீங்கன்னா டாட் ஜேசன் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் ஜேசன் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில போய் காப்பி ஆயிடும். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எது /app ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க run npm install. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பில நம்ம என்டையர் திங்ஸுமே காப்பி பண்ணிடுறோம். ஸோ இப்போ பாருங்க 6th லைனுக்கும் 8th லைனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஸ்டேஷன் அண்ட் இந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுற எல்லா ஃபைல்ஸ்லயும் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த ஃபைல்ஸ்ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணும்போது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வை இந்த ஸ்டேபிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மேலேயும் சேஞ்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம கீழே எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா how to remove the unwanted images and containers in the command line mode. Okay. So இப்போ பாருங்க before removing unwanted images first நம்ம எல்லா images list பண்ணிட்டு and you need to give the docker image prune. Okay. And next பாத்தீங்கன்னா after removing unwanted images you can check by docker images command. Okay. Next பாருங்க need to see options related to image னா நீங்க just docker image அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா docker imageக்கு தேவையான எல்லா கமெண்ட்ஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆயிடும் ஓகேங்களா. and if you need to remove individual image then you can use this command docker image remove and image id or tag name. Okay. And also you can use this command also docker rmi and as usual image id or image name. Okay. So இதை நம்ம ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் அண்ட் நியூ டெர்மினல். ஸோ டாக்கர் இமேஜஸ். ஓகே. ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டாக்கர் அண்ட் இமேஜ் ப்ரூன் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நான் பாஸ் பண்றேன். ஸோ இந்த டாக்கர் இமேஜ் ப்ரூன் கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் வில் ஏபிள் டு ரிமூவ் த unused or unwanted images. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் images வந்து remove பண்ணிடலாம். So docker image and also you can use this command to have a n number of command line help options here. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா docker images ரிலேட்டடான எல்லா கமெண்ட்ஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா you can use this command. So I'm going to clear my terminal right now. So again அப்பற கொடுத்துக்கோங்க and docker image அதுக்கு முன்னாடி images list பண்ணிடலாம். ஸோ again அப்பற கொடுத்துக்கோங்க. ஸோ docker image. So first நான் என்ன remove பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3f I'm going to give this image id for sample react. Okay. So just enter. Sorry I forgot to give the remove command here. Okay. So just enter. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம conflict அடிக்குது. This is because image is being used by stopped container. ஓகேங்களா. So first நீங்க அந்த கண்டெய்னரை remove பண்ணிட்டு தான் image வந்து remove பண்ணணும் ஓகேங்களா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மஸ்ட் பி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ -f. ஓகே. ஸோ இந்த -f ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது திஸ் வில் பி ஏபிள் டு ஃபோர்ஸ் டு ரிமூவ் தட் பர்டிகுலர் இமேஜ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் டெலிட் ஆகிருக்கும். ஸோ வி கேன் செக் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டாக்கர் அண்ட் வி கேன் யூஸ் த another one image id. Okay. So இப்போ பார்த்தீங்கன்னா இந்த full stack spring boot maven react -web இந்த particular image வந்து delete ஆயிருக்கும். So now we can check here. So இப்போ பார்த்தீங்கன்னா அந்த image delete ஆயிடுச்சு. Okay. So now we can use the docker image prune command. So இப்போ பார்த்தீங்கன்னா this will remove all dangling images in the sense unwanted images or
the stopped container or deleted container images. Okay, so நான் yes கொடுக்குறேன். containers வந்து பாதியில ஸ்டாப் ஆனச்சு, அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணாம பாதி பில்ட்ல வந்துட்டு பாதியிலே ஸ்டாப் ஆனது, இந்த மாதிரி டேங்க்லிங் இமேஜஸ் மட்டும்தான் நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ற இமேஜஸ், ஸோ அதனால நமக்கு டெலிட் ஆகல. ஓகேங்களா? ஸோ these are the ways to remove the images. okay, so next பாத்தீங்கன்னா how to remove the unused containers. Previously நம்ம பார்த்தது how to remove the unwanted images, not containers. okay, so docker containers list பண்றது docker and ps. okay, so இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே டிஸ்ப்ளே ஆகல. this is because we are not having any containers running currently. okay, so நமக்கு எல்லா containers in the sense stopped and running containers display பண்ணனும்னா you can use the -e option here. so இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேட் எல்லாமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கு, which in the sense it is stopped. okay, these are the alternate options, docker container ls and docker container ls-e. okay, so now we are using the ps option here. okay, so next pathina how to remove the unwanted dangling containers. so just enter, so yes, and if you see here deleted containers அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸுமே நமக்கு delete ஆயிடுச்சு. and total reclaimed space வந்து 97.07 MB. and if you need any help related to the container you can use the docker container. so இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா கமெண்ட்ஸுமே டிஸ்ப்ளே ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடிங் டேக் வைல் பில்டிங். ஓகே, ஸோ ஒரு டேக் எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் இமேஜை பில்ட் பண்ணும்போது கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ now we can open a terminal here. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம sample react அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ docker and build and -t is to specify the tag name. ஸோ இப்போ நான் react அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் tag name. and particular tag எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா colon வச்சுட்டு and you can specify any numbers or else you can specify some words. ஸோ இப்போ நான் நம்பர் ஸ்பெசிஃபை பண்றேன். so note this option, either number or either alphabets. okay, so important note ennu solli pathina you can give only numbers or else alphabets, not the combined alphanumeric. okay, app location வந்து current folder. okay, so இந்த tags எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல நீங்க n number of changes வந்து நீங்க மேக் பண்ணிட்டு அண்ட் இமேஜஸை வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறது ரொம்பவே கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக யூ கேன் ஆட் த வெர்ஷன் நம்பர் ஹியர் ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் யூஸ் ஃபார் திஸ் டேக். ஓகே, ஸோ நவ் வி கேன் செக் ஃபார் த டாக்கர் இமேஜஸ் கரண்ட்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரியாக்டுக்கு 1 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். ஸோ ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஒன்று இருக்குது விச் இஸ் கிரியேட்டட் 57 minutes ago. ஸோ இப்போ நம்ம வேற வெர்ஷன் நம்பர் கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஐ எம் கிவிங் 99. ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் பில்ட் ஆகுறது ரொம்பவே ரேபிட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் பிகாஸ் வி டிடன்ட் மேக் எனி சேஞ்சஸ் இன் த டாக்கர் ஃபைல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேட்ச்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகேங்களா, எதுவுமே புதுசாக பில்ட் ஆகல. ஓகே, ஸோ நவ் வி கேன் செக் த டாக்கர் இமேஜஸ். ஸோ ஜஸ்ட் என்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் 99 அப்படின்னு சொல்லி அந்த டேக் வந்து ஸ்பெசிஃபை ஆயிடுச்சு. and created பாத்தீங்கன்னா 58 minutes ago. This is because we didn't make any changes so far. ஓகேங்களா, just நம்ம tag number மட்டும் மாறி இருக்கும் and also image id will be the same one. and இந்த particular image எப்படி நம்ம remove பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா docker and image and remove and you can use the -f force option and image and next remove option and next you can specify the react and :99. ஸோ டேக் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம் அந்த பர்டிகுலர் இமேஜை. ஓகேங்களா, நீங்கள் இங்கே இமேஜ் ஐடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். டேக் நம்பர் 1 டெலிட் ஆகுமா இல்லை டேக் நம்பர் 99 டெலிட் ஆகுமான்னு. ஓகேங்களா, திஸ் இஸ் பிகாஸ் ரெண்டுக்குமே ஒரே இமேஜ் ஐடி தான் இருக்குது. ஸோ த பெட்டர் வே டு ரிமூவ் திஸ் பர்டிகுலர் இமேஜஸ் பை ஸ்பெசிஃபையிங் த டேக் நம்பர். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்டேக்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ எகைன் நம்ம டாக்கர் இமேஜஸ் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 99 வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ எகைன் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்காக எகைன் அந்த பர்டிகுலர் இமேஜ் நம்பரை வந்து நான் பில்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இமேஜ் ஐடி கொடுத்துட்டு டெலிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டாக்கர் இமேஜஸ் அண்ட் எகைன் அப்பரா கொடுத்துக்கோங்க and you can specify 3f currently. okay, so just enter. sorry I have used the build option currently. so in the build க்கு பதிலா
docker image and remove. Okay, so just enter. So இப்போ பாத்தீங்கன்னா error response from day one conflict அடிக்குது, unable to delete this அப்படின்னு சொல்லி வருது. And images referenced in multiple repositories. Okay, so again நம்ம docker image first நம்ம check பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா அந்த react அப்படின்னு சொல்லி இருக்கு, இந்த பர்டிகுலர் இமேஜஸ்க்கு வந்து n number of tags வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால நம்ம react அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணும்போது நமக்கு கான்ஃபிளிக்ட் அடிக்குது. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் வை we need to specify the tag number to delete images. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா how to share the image to the docker hub. So step 1, click create repository, and step 2, give repository name, choose public or private repo, and next create at bottom. So உங்களுக்கு இந்த create button வந்து bottomல இருக்கும். And next நம்ம இங்க terminalல வந்துட்டு docker login கொடுக்கணும். And next you need to enter your credentials, and next you need to pass this command docker push and your image or tag name. Okay, இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So terminal and new terminal. And first we need to log into our docker hub. So google la vandu neenga docker hub appdin solli search pannunga. First create repository, and next repository name vandu na enna kudukra appdin solli pathina sample react app. Okay, so next pathina public repository na choose panikren. Suppose if you need to choose the private repository, you have only one private repository without paying the money. Okay la, so next you can choose this public or private repository. So I am using the public repository to post my images. So next create. Okay, so இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு repository create ஆயிடுச்சு. So now we can go to our terminal. So docker login. So user name என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா Harsha and 112. This is my username and password என்னன்னு enter பண்ணிக்கிறேன். So இப்போ பாத்தீங்கன்னா logged in successfully அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. So first நம்மளோட sample app directory நம்ம மூவ் ஆயிடலாம். ஓகே, ஸோ docker push. ஸோ புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to rename our image. ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ docker images. ஓகே, ஸோ again docker and tag you can specify, and you can specify the tag number here, and at last also you can specify the tag number as 101. Okay, so just enter. And we can check the images again. So இப்போ பாத்தீங்கன்னா again நம்ம rame வந்து correct பண்ணிட்டோம். Okay, so now we can push that. So 101. So just enter. So we can wait for few seconds until it is getting pushed. So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம image push ஆயிடுச்சு. So now we can refresh the page in docker hub. So page refresh பண்ணிக்கலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ண tag numberல நமக்கு images வந்து அப்லோட் ஆயிடுச்சு நம்மளோட டாக்கர் ஹப்ல. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இந்த இமேஜஸ் வந்து இந்த ஃபாலோயிங் கமாண்ட் மூலியமா புல் பண்ணிக்க முடியும் அவங்களோட கண்டெய்னர்ல ஆர் எல்ஸ் அவங்க லோக்கல் மிஷின்ல. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் எப்படி நம்ம டார் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டார் ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணிட்டா எந்த மிஷின்ல வேணாலும் அதை நம்ம லோட் பண்ணி அன்சிப் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்துட்டு நம்ம நார்மலா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ திஸ் இஸ் த கமெண்ட் டு நோ அபவுட் த சேவ் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேவ் ஒன் ஆர் மோர் இமேஜஸ் டு எ டார் ஆர்ச்சிவ். ஓகே, அண்ட் அலைஸ் பாத்தீங்கன்னா டாக்கர் இமேஜ் சேவ், டாக்கர் சேவ். ஓகே, ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா -o ஆர் திஸ் இஸ் அ ஃபுல் ஃபார்மேட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டு ரைட் டு எ ஃபைல் இன்ஸ்டெட் ஆஃப் std out. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் we can use the -o ஆப்ஷன். And இப்போ நம்ம இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு ப்ரெஸ் த Ctrl+C பட்டன் டு ஸ்டாப் திஸ். ஸோ டாக்கர் இமேஜஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MySQL அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ அப்பரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் நேம் வந்து MySQL. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we need to add .tar destination file name which is known as mysql.tar. ஓகேங்களா, ஸோ உங்க டார்க்கான ஃபைல் நேம் வந்து நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். ஸோ MySQL and next colon போட்டு you need to mention latest. Suppose ஒரு image nameல multiple images இருந்தா that time you can specify the tag which is more important. ஓகேங்களா, see இந்த டார் ஃபைலை வந்து நம்ம எந்த மிஷின்ல வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால என்னோட கரண்ட் மிஷின்லேயே காமிக்கிறேன். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஆன் திஸ்.
ஸோ டாக்கர் இமேஜ் லோடுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா யூ கேன் யூஸ் த ஃபாலோவிங் கமெண்ட். ஸோ டாக்கர் இமேஜ் லோட் -hyphen ஹெல்ப். ஓகே ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் லோட் அண்ட் இமேஜ் ஃப்ரம் எ டார் ஆர்ச்சிவ் ஆர் எஸ்டிடி இன். ஓகே ப்ரீவியஸாக பார்த்தது சேவ் வந்து எஸ்டிடி அவுட். ஓகேங்களா. யூ கேன் யூஸ் திஸ் ஐ ஆப்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி we need to delete the existing image. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இமேஜுமே இல்லை என்னோட கரண்ட் மிஷினில். ஸோ இதை எப்படி நான் லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ -i அண்ட் என்னோட டார் ஃபைல் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா mysql.tar. ஓகே ஸோ we can wait for some more seconds until it is getting loaded. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் loaded அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஸோ now we can check that. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக பார்க்கும்போது நமக்கு எந்த இமேஜுமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க டாக்கர் ரன் அண்ட் தட் இமேஜ் நேம் ஆர் இமேஜ் ஐடி. ஸோ டாக்கர் இமேஜஸ்லேயே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த இமேஜ் நேம் அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் த இமேஜ் ஐடி. ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் ஐடி வந்து நீங்கள் ஃபுல்லாக பாஸ் பண்ணுன்ற எந்த அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 or 3 யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ திஸ் இஸ் த ஆல்ஃபா நியூமரிக் இமேஜ் ஐடி. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we are going to specify the name for that particular container. ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So now we can stop this. So again அப்பரா கொடுத்துக்கோங்க. So docker run reactor பதிலாக நாம் இங்கே என்ன additional things add பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this will be running in the background which is known as the detach mode. So அதுக்கான ஆப்ஷன் வந்து -d and name நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா by using this option -name and name நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜ் ஐடி வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இமேஜ் ஐடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3f. ஓகே ஸோ 3f அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரன்னிங் கண்டெய்னரோட ஐடி வந்து நமக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ரன்னிங் இன் த பேக்ரவுண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து இதை ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் ஆகாது. பை நார்மலாக பார்த்தீங்கன்னா Ctrl+C ப்ரெஸ் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸாக ரன்னிங் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர்ஸ் வந்து. ஸோ இது நம்ம டிட்டாச்சில் ரன் பண்ணும்போது நாம் இந்த கண்டெய்னர் வந்து கில் பண்ணால் மட்டும்தான் இதை வந்துட்டு நம்ம டெர்மினேட் பண்ண முடியும். கில் ஆர் ஸ்டாப். ஓகே ஸோ இங்கே நம்ம ப்ராசஸை செக் பண்ணலாம். ஸோ இங்கே நேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே மென்ஷன் பண்ண நேமே வந்துருக்கும் ரியாக்ட் கண்டெய்னர்னு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நேம்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் ஃபார் திஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ அதனால டாக்கரே ரேண்டமாக ஒரு சில நேம்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேஸ் டு செக் த லாக்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் கண்டெய்னர். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் PS கொடுங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக எந்த கண்டெய்னர்ஸுமே ரன் ஆகலை. ஸோ இந்த டேர்மினலில் நம்ம ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே ரன் ஆகட்டும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெர்மினலுக்கு போய்க்கலாம். ஸோ அகெயின் டாக்கர் PS கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு ஆன் த பிஹாஃப் ஆஃப் ரியாக்ட் இமேஜ். லாக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்ப் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட யூசேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்கர் லாக்ஸ் அண்ட் ஆப்ஷன் அண்ட் த கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு ஃபெச் த லாக்ஸ் ஆஃப் எ கண்டெய்னர். கண்டெய்னர் ஐடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 or 1 யூனிக் கேரக்டர்ஸ் மட்டும் கொடுத்தாலே இது மோர் தென் இனஃப். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் லாக்ஸ். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு டெர்மினல் 1ல் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸிக்யூட் அண்ட் ரன் கமாண்ட். டாக்கர் ரன் நீங்கள் கொடுக்கும்போது it will start a new container and we can execute what are the commands we need in that particular container. First docker execute na current existing la enna container irukko and the particular container la namakku enna actions perform பண்ணுமோ we can perform there. Okay so idoda usage எப்படி இருக்கும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா docker execute and container name and you can mention what are the commands you need. ஓகேங்களா. so idoda commands எல்லாமே Linux formatல இருக்கும். So we need the Linux basics here. Okay and next பாத்தீங்கன்னா docker execute and we can specify the -it which is for interactive session. ஓகேங்களா. and also you can mention the container name and you can mention what are the shell type you need. ஓகேங்களா. and you can directly execute ls like Linux machine மாதிரியே நீங்க இங்க execute பண்ணிக்கலாம் எல்லா கமெண்ட்ஸையும். over time docker execute and container name and உங்களோட கமெண்ட்ஸ் வந்து at last specify பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. just நீங்க interactive sessionக்கு போயிட்டீங்கன்னா நார்மலா உங்களோட Linux machine மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் நீங்க கொடுத்துக்கலாம். and at last if you need to come out from that particular interactive session you can mention the exit command. so அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். so first நம்ம docker
கண்டெய்னர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டாக இந்த கண்டெய்னர்ஸுமே ரன் ஆகலை. ஸோ now we can run one container. So docker run and you can specify the -d option, and also you can specify the image name which is known as the React. So இப்போ பாருங்க docker and execute, and you can mention your container name or container ID which is known as CA here. So I am using the container ID here, and at last you can mention ls here. So இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் நமக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ls is known as listing particular files or folders. Okay, so now we can have a interactive session. So interactive you can use the -it, and at last you need to specify the shell type. So நான் sh அப்படின்னு சொல்லி இந்த ஷெல் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்கள் ப்ராம்ப்டை பார்த்தீங்கனாலே it will be changing. ஸோ நம்ம டாக்கர் ஃபைல் என்ன கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்துருக்கோமோ அந்த ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள அது மூவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா /app அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டரிக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்க ஹோம் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் யூஸ் வாட் ஆர் த கமெண்ட்ஸ் யூ நீட். ஸோ யூ கேன் ls, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஸ்பெசிஃபை pwd. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் லினக்ஸ் மிஷின் மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், யூ கேன் மென்ஷன் த எக்ஸிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டில் வந்துட்டு நம்ம கரண்ட் எக்ஸிஸ்டிங் கண்டெய்னரில் நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுமோ வி கேன் டூ இட். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரன் கொடுக்கும்போது யூ வில் பி கெட்டிங் அ நியூ கண்டெய்னர். எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது யூ வில் பி எக்ஸிக்யூட்டிங் எனி அதர் ஆக்ஷன்ஸ் இந்த எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா how to start and stop your particular container. ஓகே, ஸோ இப்போ நான் docker ps கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா there are 2 running containers. So now we can stop any other container here. So docker, and you can mention the docker stop and your container id. Container id or image வந்துட்டு கீழே present ஆயிட்டா நம்ம கொடுத்த இந்த particular command வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். ஓகேங்களா. ஸோ now we can check the docker ps here. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். and next பார்த்தீங்கன்னா docker start. So now we can start that. So in the start in the stop you can mention the start. At last your stopped container name or container id. So stopped container name or id உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா you can use docker ps and -a option at last. Okay, so இப்போ பாருங்க இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. So now we can check the docker images. We can check the docker ps command. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப் ஆன கண்டெய்னர் வந்து எகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா how to remove a container. Okay, so this is the short form docker remove and the container name or container id, and this is the long format docker container remove container name or container id. Okay, so first நம்ம ட்ரை பண்ணிடலாம். So again now we can stop this. Now we can remove this by the docker remove command. So docker remove, and at last you need to specify the container id or container name. So நான் container id கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா error response from daemon you cannot remove a running container அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதோட சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா first you need to stop the container before attempting removal or forced removal. ஸோ ஒன்று நம்ம அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பண்ணுறது வந்து நம்ம ப்ரீவியஸில் பார்த்துருப்போம் docker stop and the container name or id, or else we can have a forced remove here. ஸோ அது எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ now we can specify the -f option which is known as force. So just enter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஐடி வந்து கீழே வந்துட்டாலே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ again docker ps, and இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ண அந்த கண்டெய்னர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ now we can check in the docker ps -a option also. and இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம சர்ச் பண்ணுறது. ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ now we can clear out பாருங்க again அப்பரை கொடுத்துக்கோங்க, and we can have a pipe option here. ஸோ உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் பற்றி ப்ரீஃபாக தெரியணும்னா you can check my YouTube channel, and I'll be having a Linux folder there. அங்கே உங்களுக்கு லினக்ஸோட எல்லா பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், and I'll be attaching the link in my description. You can check it out. ஸோ இந்த பைப் சிம்பிள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த பைப் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்க கமாண்டோட அவுட்புட் வந்துட்டு பைப் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்க கமாண்டுக்கு இன்புட்டா பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் பைப் சிம்பிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we are going to use the grep option. ஸோ grep option என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டு வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு தான் இந்த grep option நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் there are n number of options available in this grep. If you need a detailed information about this, you can check in my Linux folder. ஸோ என்னோட கண்டெய்னர் ஐடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசி. நம்ம ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் ஐடி வந்துட்டு நமக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. இந்த ஐடியை நான் ஃபுல்லாக பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகல. ஸோ ஃப்ரம் திஸ் வி கேன் கன்ஃபார்ம் தட் த பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் த டாக்கர் ps-a ஆப்ஷன் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்ல இருந்து ஒரு கண்டெய்னரை நம்ம ரன் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கண்டெய்னர்ல நம்ம ஏதாவது ஃபைல் கிரியேட் பண்றதோ ஒரு எனி சேஞ்சஸ் நம்ம பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ற வரைக்கும் தான். சப்போஸ் நமக்கு அந்த சேஞ்சஸ் அப்படியே பெர்மனண்டா வேணும்னா த சொல்யூஷன் இஸ் we need to create a volume. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்ல இருந்து நீங்க மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் கண்டெய்னர்ல நீங்க என்ன சேஞ்சஸ் மேக் பண்றீங்களோ இட் வில் நாட் பி விசிபிள் டு அனதர் கண்டெய்னர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டாக்கர் வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் வால்யூம் கிரியேட் அண்ட் அட் லாஸ்ட் யூ கேன் மென்ஷன் வாட் இஸ் த நேம் ஃபார் யுவர் டாக்கர் வால்யூம். ஓகே, ஸோ இங்கே டேட்டா அண்டர்ஸ்கோர் வால்யூம் அப்படின்னு சொல்லி இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டிஃபால்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா /war/lib/docker. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் இருக்கும், வால்யூம்ஸ் ஃபோல்டர். அண்ட் அந்த வால்யூம்ஸ் ஃபோல்டருக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண அந்த வால்யூம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இமேஜ் பாருங்க, docker host வந்து underlying-ஆ இருக்கும். After that we are having read only MySQL image layer. Okay, so நம்ம read மட்டும்தான் பண்ண முடியும் இமேஜ்ல. We cannot make any changes in it. We are having a container MySQL container layer here. So இதுவும் read and write நம்ம பண்ண முடியும். And data வந்து நம்ம permanent-ஆ வச்சுக்கணும்னா we need to mount that particular container to this volume. So volume எந்த லொகேஷன்ல இருக்கும், /war/lib/docker/volumes. okay, இந்த arrow mark இந்த line பாத்தீங்கன்னா this shows that this particular container is mounted to the data volume. So next பாத்தீங்கன்னா நம்ம types of mounting பத்தி பார்க்க போறோம். So first command என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா docker run and -v is the option to specify the volume. So next பாத்தீங்கன்னா volume name and which is known as data volume. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்க லொக்கேஷனை தான் நம்ம டேட்டா வால்யூமோட மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணாலும் அது எல்லாமே நம்ம டேட்டா வால்யூமில் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஈவன் இஃப் வி ஆர் க்ளோசிங் தட் பர்டிகுலர் கண்டெய்னர் ஆல்சோ we can able to recover the changes which we made in that particular location. சப்போஸ் நம்ம டேட்டா வால்யூமில் மவுண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் வந்து அந்த கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் யூ நீட் டு ஸ்பெசிஃபை யுவர் இமேஜ் நேம். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்டா வால்யூம் வந்து இனிஷியலாக கிரியேட் பண்ணணுன்ற எந்த அவசியமே இல்லை. நீங்கள் கிரியேட் பண்ணாமையே நீங்கள் இந்த டாக்கர் ரன் கமாண்டில் ஏதோ ஒரு நேம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த நேம்லேயே கூட இந்த வால்யூம் வந்து இந்த கமாண்ட் மூலியமாக கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த செகண்ட் டைப் விச் இஸ் நோன் அஸ் பைண்ட் மவுண்டிங். ஸோ இதில் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா docker run and -v and we can specify any directory in the host. ஓகேங்களா, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் எல்லாமே /war/lib/docker and /volumes அப்படின்னு சொல்லி இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ மேலே பார்த்து நம்ம ரெண்டு கமெண்ட்ஸுமே அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். So last category is known as we can specify any directory in the host. ஓகேங்களா, so this is known as the external directory. So /data/mysql and colon, and we can specify which location we need to keep the data as permanent, and at last as same as above we can specify the image name. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லொக்கேஷனுக்கும் இந்த /dataன்றதும் ஜஸ்ட் அந்த லொக்கேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப் இஸ் நோன் அஸ் த டிஃபால்ட் ஒன் அண்ட் செகண்ட் இஸ் த எக்ஸ்டர்னல் திங். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -v is known as the old option and instead of that currently they are using -mount which is known as the new option. ஸோ இப்போ நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா docker run and இந்த / எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமாண்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, or else you can be specifying the single line also. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -mount and இங்கே பாருங்க டைப் வந்து நீங்களே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் which is known as bind. ஸோ பைண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is known as any directory in the host. No, it does not consider the default location. ஓகேங்களா,
ஸோ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. திஸ் இஸ் நோன் அஸ் எக்ஸ்டர்னல் டைரக்டரி. ஸோ இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்ல நீங்க என்ன டைரக்டரி வேணாலும் கிரியேட் பண்ணி அதை சோர்ஸா மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லாஷ் MySQL அப்படின்னு சொல்லி நேம்காக வச்சிருக்காங்க, நேம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபோல்டர். ஸோ இந்த பர்டிகுலர் டார்கெட் ஃபோல்டர் தான் நம்ம எல்லா டேட்டாவும் வந்து பெர்மனண்டா மவுண்ட் பண்ணி வைக்க போறோம். எங்க மவுண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸோட. ஓகேங்களா? அண்ட் அட் லாஸ்ட் இமேஜ் நேம். So now we can execute the following commands in the image. So first docker and run, and we are going to specify the volume here. So before that, if you need to create a docker volume, so we can also create that. So docker volume. So if you need a detailed information about the docker volume, you can use the docker volume -help. And these are the commands we can use with the volume command. So create is a command to create a new volume, and inspect is giving a detailed information of one or more volumes, and ls to list volumes, and prune is to remove unused local volumes, and remove is for remove one or more volumes. Okay, so prune ko remove என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா prune is to remove unused local volumes. Okay, I'm going to clear my terminal. So now we can create that. So docker volume create, I'm mentioning data underscore volume. Okay, just enter. So இப்போ பார்த்தீங்கன்னா data volume create ஆயிடுச்சு. So now we can use this run command. So docker run -v is a option to specify the volume. So we can specify the name of the volume, which is known as data volume, which we created just next. And சொல்லி பார்த்தீங்கன்னா you can specify which location does the data needs to be stored as the consistent. So நம்மளோட working directory என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா app. So அந்த appல we can create any directory which you need. So for example, new underscore volume அப்படின்னு சொல்லி இந்த லொகேஷன்ல இருக்க டேட்டா எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்டா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டா வால்யூமோட மவுண்ட் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் யூ கேன் ஸ்பெசிஃபை யுவர் இமேஜ் நேம். ஸோ ஃபார் மீ இட் இஸ் நோன் அஸ் react underscore new. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லாக்ஸுமே நமக்கு கரண்டாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் Ctrl+C ப்ரெஸ் பண்ணி அந்த ரன்னிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். So we can specify -d option to run this container in the background mode, which is known as detach. Okay, so just enter. So பார்த்தீங்கன்னா container ID மட்டும் நமக்கு வந்துருச்சு. So now we can move into the container by using the following command. So docker execute. So இந்த execute command எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிருக்க கரண்ட். ஸோ இந்த எக்ஸிக்யூட் கமாண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதோட கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து நம்ம போய் அக்சஸ் பண்ணுறதுக்கு we can use this. So docker execute, and we are going to use the so இந்த execute option என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஆயிருக்க கண்டெய்னர்ல நம்ம ஏதாவது அக்சஸ் பண்ணணும்னா you can use this docker. ஸோ இந்த execute command எதுக்கு? ஸோ இந்த execute command எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா we can access this container by using the docker execute command. Suppose நமக்கு interactive mode வேணும்னா you can use this -it option, and you can specify the docker id, and at last we are going to use the shell. So just enter. So இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ஃபைல்ல என்ன ஒர்க்கிங் டைரக்டரி வந்து செட் பண்ணியிருக்கோமோ அந்த டைரக்டரிக்குள்ள இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு லிஸ்ட் ஆல் த ஃபைல்ஸ் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கமாண்ட்ல என்ன லொகேஷன் கொடுத்துருப்போம், ஆப்குள்ள நியூ வால்யூம் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டரி கிரியேட் ஆகுற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் இஃப் யூ see here நியூ வால்யூம் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ now we can move into that new volume directory. So I'm going to list the files. So இதுக்குள்ள எந்த ஃபைல்ஸுமே இல்லை. So we can create a file here. So echo hello all அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் நான் கொடுக்குறேன். And we can pass this input to a file. So welcome.txt அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல்குள்ள பாஸ் பண்றேன். So just enter. So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு permission denied அடிக்குது. This is because we can check this owner of this file. So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு எதுவுமே வரல. So இனிமே நமக்கு ஃபைல் கிரியேட் ஆகல, அதனால நமக்கு அதோட ஓனர் யாருன்னு தெரியல. So we can come out of this and we can give ls-l. sorry, so ls-l கொடுங்க இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியூ வால்யூமோட ஓனர் அண்ட் குரூப் வந்துட்டு இட் இஸ் ரூட். ஓகே, ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த பெர்மிஷன் டினைட் எரரை வந்து
கரெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் we can go to the docker file of this particular application. ஸோ நம்மளோட டாக்கர் ஃபைல்ல ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ண போறோம். ஸோ யூசர் வந்து ஆப்புக்கு பதிலாக we can change it as root. ஓகே, and also there is another one option and சொல்லி பாத்தீங்கன்னா we can make some command to create a directory also from here. So volume underscore data. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்கர் ஃபைலில் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ now we are going to build this as a new image because நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கனால எக்ஸிஸ்டிங்கான இமேஜில் அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ டு ரிஃப்ளெக்ட் தட் சேஞ்சஸ் we need to create a new images whenever we make some changes in அண்டர்ஸ்கோர் நியூ அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் வச்சுக்கிறேன். அண்ட் என்னோட ஆப் கரண்ட் லொகேஷன்ல தான் இருக்கு. ஸோ ஐ எம் ஸ்பெசிஃபைங் த டாட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பில்ட் ஆயிடுச்சு. ஸோ now we can run this in a container. So docker run and we can specify the detach mode and next specify the volume. So volume பார்த்தீங்கன்னா data underscore volume. ஸோ நீங்கள் இனிஷியலாக வால்யூம் க்ரியேட் பண்ணலனா கூட நீங்கள் இங்கே புதுசாக ஒரு வால்யூம் நேம் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணால் கூட அந்த வால்யூம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். And next we can specify which location we need to have the data's persisting. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ஃபைல்லேயே வந்துட்டு லொக்கேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ வால்யூம் டேட்டா இருக்கும். ஸோ we can copy this name and insert and at last you need to specify the image name. Okay, so react underscore new. Okay, so just enter. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் ஐடி வந்துருச்சு. ஸோ டாக்கர் again execute and -t is for interactive mode and next பார்த்தீங்கன்னா container id and next you can specify the shell. Okay, so I'm going to list all the files. So last பார்த்தீங்கன்னா volume data create ஆயிடுக்கும். So again who am I command நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ஃபைலில் வந்துட்டு என்ன யூசர் ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அந்த யூசர் வந்து இங்கே இருப்பாங்க which is known as root. Okay, now we can go into that volume folder. So இப்போ நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்து ஒரு ஃபைல் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கண்டெய்னர் ரூட் எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? and also we can delete this container also. So container id பார்த்தீங்கன்னா c5. so docker remove and we can specify the force option and you can specify the container id. Okay, so again அப்பரா கொடுத்து again அந்த particular image வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல ரன் பண்ண போறோம். So again we can move into this again ls volume data and you can list all the files here. So இப்போ பாத்தீங்கன்னா hello.txt வந்து present ஆயிடுக்கும். Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா how to copy a file from container to host. Okay, so first என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to create a file in container and we are going to copy this into the local host. So அது எப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். So first நம்ம docker ps check பண்ணலாம். இந்த d4 அப்படின்னு சொல்லி இந்த container நம்ம choose பண்ணிக்கலாம். So docker can execute and interactive mode and the container id is d4 and we are going to use the shell here. So இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோல ஒரு மெசேஜ் நம்ம வச்சுட்டு அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து நம்ம log.txt அப்படின்னு சொல்லி இந்த ஃபைலுக்குள்ள நம்ம சென்ட் பண்ண போறோம். again ls-l and we are going to grab this log.txt. okay, so just enter. so பார்த்தீங்கன்னா the file exist ஆயிருக்கு. so we can exit from this. cp is the command to copy everything. so first பார்த்தீங்கன்னா source நம்ம மென்ஷன் பண்ணோம். source is known as our container. so container id என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா so next colon going to specify which file. so நம்மளோட working directory வந்து இங்க app-ஆ இருந்திருக்கும் and next பார்த்தீங்கன்னா இந்த appல log.txt and நமக்கு எங்க காப்பி பண்ணனும் நமக்கு இருக்க current location. so first நான் இத ஸ்டாப் பண்ணிடுறேன். so ls-ல we can have a grep here. so இப்போ பார்த்தீங்கன்னா எந்த log files நம்மளோட current locationல இல்ல. so we can copy this. so இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட current locationல எந்த log fileமே இல்ல. okay, again we can proceed the following command. so docker cp and நம்மளோட container id வந்து d4 and next பார்த்தீங்கன்னா we are going to specify which file we need to copy from that container. so previously பார்த்தீங்கன்னா நம்மளோட working directory வந்து /app அப்படின்னு சொல்லி இந்த locationல இருந்திருப்போம் and from there we are going to copy this log.txt. okay, இந்த particular files வந்து நம்ம எங்க காப்பி பண்ணோம் நம்மளோட current location. so just enter. இப்போ பார்த்தீங்கன்னா successfully copied அப்படின்னு சொல்லி வருது. so again அப்பற கொடுத்து again அந்த grep command நம்ம செக் பண்ணலாம். so இப்போ பார்த்தீங்கன்னா log.txt file வந்து நம்மளோட கண்டெய்னர்ல இருந்து நம்ம local hostக்கு காப்பி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? so next vice versa from local host to container க்கு எப்படி ஒரு particular file காப்பி so again நாம ஒரு file create பண்ணிக்கலாம். so echo secret. so next
again we can use this docker cp command. and next pathina you can நம்ம current locationல இருக்கறனால you can specify which file we need to copy. so secret.txt. so tab கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்துரும் அந்த particular file name. so current location secret.txt. and you can specify the container id which is known as d4. and from there you can specify which working directory. so நம்மளோட working directory வந்து app. so just enter. so இப்போ பாத்தீங்கன்னா successfully copied அப்படின்னு சொல்லி வருது. so now we can move into the container. so docker execute and in interactive mode and d4, and we can use the shell here. so again we can specify the grep. so just enter. so இப்போ பாத்தீங்கன்னா secret.txt file வந்து நம்மளோட local hostல இருந்து கண்டெய்னருக்கு காப்பி ஆயிடுச்சு. okay. so next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா how to clean our workspace. okay. so நார்மலா நமக்கு எல்லா கண்டெய்னர்ஸும் லிஸ்ட் பண்றதுக்கு we are going to use the docker ps command. so docker ps. okay. next பாத்தீங்கன்னா listing imagesக்கு docker images. ஓகேங்களா. so இப்போ பாத்தீங்கன்னா கண்டெய்னரும் லிஸ்ட் ஆயிடுச்சு, இமேஜஸும் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம ஒர்க் ஸ்பேஸை கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ we can copy this command. ஸோ இப்போ இந்த கமாண்ட் கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this will be listing only the image id alone. ஸோ இப்போ பாருங்க இமேஜ் ஐடி மட்டும் நமக்கு லிஸ்ட் ஆகும். same as if you are using this for container ஐடி மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே அப்பரை கொடுத்துக்கோங்க. the image பதிலா you can specify the container. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா container id மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். okay. to remove all listing images from the above command you can specify this docker container remove, and you can specify dollar. so dollar நீங்க கொடுத்துட்டு bracket open பண்ணி எந்த கமாண்ட் கொடுத்தாலும் இந்த கமாண்டோட அவுட்புட் வந்துட்டு இது இந்த பர்టిక్యులர் கமாண்டுக்கு இன்புட்டா வந்துரும். ஓகேங்களா. சோ அப்ப பாருங்க first need to remove running containers else get issue, and passing -a option to remove all stopped and running containers. இந்த -a option நீங்க கொடுக்கும்போது all stopped and running containers எல்லாமே நமக்கு delete ஆயிடும். shift insert. so just enter. so இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு error அடிக்குது. this is because you cannot remove a running container. so இதுக்கு எப்படி நம்ம avoid பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா you can pass the -f for fourth option. so இப்போ பாத்தீங்கன்னா container id மட்டும் நமக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. so from this we can able to confirm there is no container listing. okay. so இப்போ பாத்தீங்கன்னா ps-a கொடுத்தாலும் நமக்கு எந்த கண்டெய்னர்ஸுமே லிஸ்ட் ஆகல. as same as above இமேஜ் நீங்க ரிமூவ் பண்ணனா கண்டெய்னருக்கு பதிலா நீங்க இமேஜ் அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா every images will be removed. okay.